முடிஞ்சா புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. எப்போ முதல் 2 மாதம் நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்திலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. தேவையில்லாத அலைச்சல்லேருந்து வெளில வருவீங்க. தேவையில்லாத பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாவீங்கல்ல, அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்குதில்ல, அந்த தவிப்புலேருந்து வெளில வந்துடுவீங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டு பிறந்ததற்கு அப்புறமாக மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு கொடுக்கும். மகர ராசிக்காரங்க இந்த மீனாட்சியை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. சனினாலே மீனாட்சி தாங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, எஸ்பெஷலி பள்ளியற பூஜையை பார்த்துட்டு வருது, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பள்ளியற பூஜைக்கு ஏதாவது மல்லிகை பூ கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்ததுன்னா தேவையில்லாத கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய விரிசல்ல இருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மனைவினால் கணவனுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. கணவனாக உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா கேதுவுடைய அமைப்பு 8ஆம் இடத்துல இருக்குது. 8வது கேது ரொம்ப டேஞ்சர். கழிவுகள் போகிற இடம், பாத்ரூமில் போய் வலிக்கு விழுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கேது எல்லாம் பாத்ரூம் தான். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். மற்றபடி சூப்பராக இருக்குது.